Hi friends, welcome to my channel மிங்கி சமையல். இன்னைக்கு நம்ம மிங்கி சமையல்ல ஒரு சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்யுதுங்கறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சிட்டு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணனும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்றேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வர டயத்தில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அதாவது ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளை ஆட் பண்ணுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதே அளவு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணால் போதும். அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மல்லித்தூள். உரப்பு நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருள்கள் வந்து தக்காளி வெங்காயோட நல்லா வதங்குற அளவுக்கு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். அந்த மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ தேவையான அளவு கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு காலையில் அதை குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்திருக்கேன். அந்த கொண்டக்கடலையை தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ கொண்டக்கடலையை ஆட் பண்ணி நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோட மறுபடியும் ஒரு கிண்டி விடணும். இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு அதை வந்து கொதிக்க விடணும். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு. இது நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை இட்லி தோசை எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பரான கொண்டக்கடலை கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் மிங்கி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.